பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். தவக்காலம் 2ஆம் வெள்ளி. திருப்பாடுகளின் தியானம். திருசிலுவை பாதை. வருடம் நாம் இந்த திருசிலுவை பாதையிலே கலந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அந்த திருசிலுவையோடு ஆண்டவருடைய அழைப்பை நாம் ஒத்து பார்த்து எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சிந்திக்க இந்த தியானத்தில் ஈடுபடுகின்றோம். ஆண்டவர் அவரை பின்சொல்வதற்கு நமக்கு ஒரே ஒரு காரியம் மட்டும் கேட்டிருக்கின்றார். அதாவது லூக்கா 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். பின்பு அவர் அனைவரையும் நோக்கி, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஆம், இறைவனை நாம் பின்பற்ற வேண்டுமென்றால் அன்றாட சிலுவையை சுமந்து கொண்டு நாம் அவர் பின்னே வர வேண்டுமென்று இந்த திருசிலுவை பாதை தியானிக்கையில் நம்முடைய வாழ்க்கை சிலுவைகளை எவ்வாறு நாம் சுமந்து கொண்டு வருகின்றோம் என்று கவனிப்போம். ஆண்டருடைய திருப்பாடுகள், ஆண்டருடைய மனநிலை எவ்வாறு இருந்தது, அதை தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையை நம்மால் சீர்தூக்கி பார்க்க முடியும். முதல் நிலை, ஆண்டவரை சாவுக்கு தீர்விடுகின்றார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். அது என்னென்றால் முதல் சிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்பொழுதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அந்த அளவையாலே உங்களுக்கும் அளக்கப்படும். மனுக்குலம் அந்த பரிசுத்த படைத்த தேவனையே தீர்ப்பிட்டு திருசிலுவையிலே அறையப்பட வேண்டும், கொல்லப்பட வேண்டும் என்று விரும்பி ஆண்டவரை சாவுக்கு கையளிக்கின்றனர். ஆளுநன் அவனுடைய பலவீனத்தாலும் கையாலாகாத தன்மையினாலும் ஆண்டவரை தீர்ப்புக்கு உள்ளாக்கின்றான். ஆண்டவர் பொறுமையோடு அதை ஏற்றுக்கொள்கின்றார். காரணம், இறை சித்தம் நிறைவேற வேண்டுமென்று. மேலும் நமக்கு ஆண்டவர் கற்றுத்தரும் பாடம், அன்றாட சிலுவைகள் நமக்கு வரும்போது எவ்வாறு மக்கள் நம்மை பல நேரங்களிலே தீர்வையிட்டு நமக்கு சிலுவைகளை அளித்து கொண்டிருக்கலாம். எவ்வாறு நாம் அவைகளை பொறுமையோடு பொறுத்து கொள்ள வேண்டும் என்றும், நாம் மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் தீர்வை அளிக்காமல் நம்முடைய வாழ்க்கையை நாமே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றும் ஆண்டவர் பாடம் கற்றுத் தருகின்றார். அன்பின் ஆண்டவரே, பொறுமையோடு எங்களுடைய அன்றாட சிலுவையை நாங்கள் சுமக்கவும், மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் நாங்கள் சுமையாக இல்லாமல் மற்றவர்கள் மீது சுமைகளை திணிக்காமல் இருக்க எங்களுக்கு தேவையான அருளை தாரும். இறைவனின் தாயே, எங்களுக்காக மன்றாடும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசனுடைய ஆன்மாக்கள் சர்வீசுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறக்கடுவது. ஆமென். மைந்தனார் சிலுவை மீது மாதுயருடன் வருத்த நொந்தழுதாள் தாய்மரி. 2ஆம் நிலை, ஆண்டவர் மேல் சிலுவை சுமக்கின்றார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். அது என்னென்றால் முதற்சிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30வது வசனம். பேதுரு ஆண்டவரிடத்திலே
ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம் பின்னே வந்திருக்கின்றோம், எங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும் என்று ஆண்டவரிடம் கேட்கும்போது ஆண்டவர் இவ்வாறாக பதில் சொல்வார். இம்மையில் 100 மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலப்புலன்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலைவாழ்வையும் பெறாமல் போகார். எல்லா ஆசீர்வாதங்களோடு சேர்த்து இந்த உலகத்திலே உங்களுக்கு இன்னல்களும் இருக்கும் என்று ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்வார். இன்று அவர் வாழ்க்கையிலே மீட்பை கொண்டு வர வேண்டுமென்று இதோ அவர் மீது அந்த சிலுவையை ஏற்றுக்கொள்கின்றார். காரணம், அந்த சிலுவை வழியாகத்தான் நமக்கு நம்முடைய பாவங்களிலிருந்து மீட்பு பெற்றுத்தர அவரால் முடியும் என்று ஏற்கனவே பல முறை தீர்க்க தரிசனமாக அவர் உரைத்திருக்கின்றார். நமக்கென்றும் ஆண்டவர் ஒரு திருசுத்தத்தை வைத்திருக்கின்றார். அதன்படி நம்முடைய வாழ்க்கையிலே துன்பத் துயரங்கள் நிச்சயமாக வந்தே வரும். ஆகவே ஆண்டவருடைய மனநிலையோடு அந்த திருச்சிலுவையை நாம் ஏற்றுக்கொண்டு நடக்க தேவையான அருளுக்காக மன்றாடுவோம். அன்பின் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான சிலுவைகளை நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். எங்கள் உடல்நலம் இல்லாமல் போவது, எங்களுடைய உற்றார் உறவினர் வழியாக பலவிதமான சோதனைகள், வெளியே செல்லும்போது சோதனைகள் வேதனைகள் வருகின்றது. இவைகள் மத்தியிலே ஆண்டவரே, உம்மோடு சேர்ந்து நாங்கள் சிலுவை சுமக்கின்றோம் என்ற விசுவாசத்திலே நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்தருளும். இறைவனின் தாயே அம்மா, எங்களுக்காக மன்றாடும். ஆமேன். எங்கள் பெயரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வீசுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறக்கடுவது. ஆமேன். திருமகனாரையுண்ட சிலுவை அடியில் நின்று தேவதாய் நொந்தழுதாள். 3ஆம் நிலை. ஆண்டவர் சிலுவையின் பாரத்தால் முதல் முறை தரையிலே குப்புற விழுகின்றார். திவ்யேசுவே, மை ஆராதித்து வணங்கி முக்க நன்றியிருந்த ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். அதேனென்றால் முதற்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆண்டவர் சிலுவை சுமந்து கொண்டு செல்லும்போது பல முறை கீழே விழுந்து எழுந்திருக்கலாம். ஆனால் நாம் 3 முறை ஆண்டவர் விழுவதை மாத்தம் பார்க்கின்றோம். இந்த முதல் முறையிலே ஆண்டவர் விழுந்து எழும்போது நம்முடைய பாவங்களை நாம் நினைத்து பார்ப்போம். நம்முடைய பாவ பொழுதுதான் ஆண்டவரை கீழே தள்ளியது. மேலும் இந்த நாட்களிலே படித்தவர்கள் கூறுவார்கள், மனிதன் செய்கின்ற பாவத்திலே 80% நம்முடைய கண்களால் வருகின்ற பாவம்தான் என்று. மிகவும் கொடூரமான நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எந்த பக்கம் திரும்பினாலும் நமக்கு கண்களால் சோதனை வந்து கொண்டே இருக்கின்றது. மேலும் மேலும் நாம் கடவுள் மீது நம்முடைய சுமைகளை சுமத்தி அவரை கீழே தள்ளி கொண்டிருக்கின்றோம். அதற்கு மேலாக நாம் தியானித்து பார்த்தால் நாம் விழுந்து கொண்டே இருக்கின்றோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், கண் தான் உடலுக்கு விளக்கு, கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். அது கெட்டுப்போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாயிருக்கும். ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாயிருந்தால் இருள் எப்படி இருக்கும்? மிகவும் கடினமான வார்த்தைகளை நாம் கேட்கின்றோம். ஆம், நம்முடைய கண்கள் நமக்கு விளக்காக, இந்த உடலுக்கு விளக்காக இருக்கின்றது. அதை காப்பாற்றிக்கொள்ள தேவையானவர்களுக்காக நாம் இந்த நேரத்தில் மன்றாடுவோம். அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய கண் தான் எங்களுடைய உடலுக்கு விளக்காக இருக்கின்றது என்று நீர் கூறினீர். ஆண்டவரே, இந்த கண்களை நாங்கள் காப்பாற்றிக்கொள்ளவும், அதன் வழியாக எந்த சோதனையும் எங்கள் உடலிலே எங்கள் வாழ்க்கையில் நுழையாமல் நாங்கள் பார்த்துக்கொள்ள எங்களுக்கு தேவையான அருளை தாரும். இறைவனின் தாயம்மா, தொடர்ந்து எங்களுக்காக முடித்திருக்குமாறு மன்றாடும். ஆமேன்.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சிறுசுடைய இறக்கத்தினால் சமாதானத்தை பார்க்கப்படுவது. ஆமென். வேதனை கடலமிழ்ந்த மாதாத்து மவதைய வாழ்பாய்ந்துடுருவிட்டு. 4ஆம் நிலை. ஆண்டவர் தன்னுடைய தாயை சந்திக்கின்றார். திவ்யேசுவே, மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். அது என்னென்றால் முதச்சிஷ்டபாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தாயும் மகனும் தவிர்க்கக்கூடிய ஒரு இடத்திலே ஒன்றாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு நிற்கின்றார்கள். ஆம், 2 பேருக்கும் பதில் என்ன என்று தெரியும். இந்த கஷ்டத்துன்பங்களுக்கு காரணம் என்னென்று நன்றாகவே தெரியும். ஆண்டவர் பலமுறை மக்களுக்கு கூறியிருப்பார். மென்மேலும் தன்னுடைய தாயிடத்திலும் கூறியிருப்பார், தான் படப்போகும் சிலுவையை. ஆகவே தான் அந்த தாய் அந்த சிலுவை பாதையிலே ஆண்டவரோடு கூட நடந்து வருகின்றாள். அவருடைய உள்ளம் பல விதத்திலே நோகப்பட்டு இருக்கலாம். ஆனால் அவருடைய பார்வை, 2 பேர் பார்வையும் ஒன்றை ஒன்று தான் பேசி கொண்டிருந்திருக்கும். மகனே, ஆண்டவருடைய திருசுத்தம் நிறைவேற வேண்டும், நீ தொடர்ந்து நட என்று. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். அன்பர்களே, நாங்கள் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே: சோம்பேறிகளுக்கு அறிவு புகட்டுங்கள், தளர்ச்சி உள்ளவர்களுக்கு ஊக்கமூட்டுங்கள், வலுவற்றோருக்கு உதவுங்கள், எல்லாரோடும் பொறுமையாருங்கள். ஆம், மனத்தளர்ச்சியோடு வாழ்பவர்களுக்கு ஊக்கமூட்டுங்கள், வலுவற்றோருக்கு உதவுங்கள் என்று இந்த வார்த்தை கூறுகின்றது. அந்த தேவதாய் நாம் ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு நாளும் அவரிடம் போய் ஜெபிக்கும் போது நம்முடைய மன வருத்தத்தை எல்லாம் நாம் கேட்கின்றோம். அந்த தாய் பல விதத்திலே தன்னுடைய மகனிடத்திலே மன்றாடி நமக்கு அந்த விடுதலை பெற்று தருகின்றார்கள். அதை தான் இந்த நேரத்திலே ஆண்டவரிடத்திலும் அந்த தாய் கூறுவது, பயப்படாது மகனை, தொடர்ந்து சிலையை சுமந்து கொண்டு நட என்று. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கென்ற ஒரு தாய் இருக்கின்றார்கள். தினந்தோறும் அவருடன் சென்று அவரிடத்திலே நாம் உதவி கேட்டு வாழக்கூடிய வரத்தை ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கென்று உம்முடைய தாயை தந்திருக்கின்றீர். பல விதத்திலே அவர்கள் வழியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய விசுவாசத்தை அதிகரித்து உம்முடைய தாய் நாங்கள் எதை கேட்டாலும் பெற்று தருகிறார். முக்கியமாக எங்களுடைய ஆன்மீக காரியங்களுக்காக நாங்கள் எங்களுடைய தேவைகளை கேட்டு பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தருளும். இறைவனின் தாயே அம்மா, எங்களுக்காக மன்றாடும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வேசுடைய இறக்கத்தினால் சமாதானத்தை பார்க்கப்படுவது. ஆமென். நேசமகனை இழந்த தாயனுபவித்த தூய தானுரைக்க உண்டோ. 5ஆம் நிலை. சீரேன ஊரானாகிய சீமான் ஆண்டவர் திருச்சிலுவை சுமக்க உதவி செய்கின்றார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். அது என்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள், இவ்வாறு கிறிஸ்துவின் சட்டத்தை நிறைவேற்றுவீர்கள். ஆம், பவுல் நமக்கு அறிவுரை கூறுவது ஒருவருடைய கஷ்டத்தன்மைகளை நீங்கள் தாங்கிக் கொள்ளுங்கள் என்று. ஆனால் இந்த விதத்திலே சீரேனே ஊரானாகிய சீமோனுக்கு அவர் ஆண்டவரோடு சேர்ந்து சிலுவை சுமக்க முடியவில்லை தான், அவருக்கு சிறிதும் அதிலே பங்கில்லை தான். ஆனால் மற்றவர்கள் அவரை தள்ளிவிட்ட தொட்டு அவர் ஆண்டவருக்கு உதவி செய்ய முன் வருகின்றார். ஆண்டவரும் அதை ஏற்றுக்கொள்கின்றார்.
நம்முடைய வாழ்க்கையில் சிந்தித்து பார்ப்போம். நம்மை சுற்றி இருப்பவர்கள் எந்த விதமான கஷ்ட துன்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று. அவர்களுடைய சிலுவையில் பங்கெடுக்க இந்நாட்களிலே ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். எவ்வாறு சிறினே ஊரானாகிய சீமோனுடைய உதவியை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாரோ, இன்று அவதியுறும் மக்கள் வழியாக ஆண்டவர் கஷ்ட துன்பங்கள் படும்போது நம்முடைய கருத்தை அவர் எதிர்பார்க்கின்றார். கூடிய மட்டும் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முன் வருவோம். என்னுடைய பிள்ளை என்பதால் அவனுக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுத்தாலும் பலன் இல்லாமல் போகாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார். ஆகவே அதை உணர்ந்து மற்றவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு உள்ளத்தை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும் என்று கொண்டாடும். அன்பின் ஆண்டவரே, எவ்வாறு சீமோனுடைய உதவியை நீர் ஏற்றுக்கொண்டீரோ அதே போல் எங்களுடைய உதவியை ஏற்றுக்கொள்ள நிறைய மக்கள் உலகத்தில் இருக்கின்றனர். எங்களால் முடிந்ததை செய்ய எங்களுக்கு தேவையான அருளை தாரும். இறைவனின் தாய் அம்மா எங்களுக்காக மன்றாடும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறப்படுவது. ஆமேன். அருமையாயின்ற சூதன் அவஸ்தையை கண்டிழகி ஊருகி புலம்பினான். 6ஆம் நிலை. இரத்தக்கரை படைத்த ஆண்டுடைய திருமுகத்தை வெரோனிக்கம்மாள் துடைக்கின்றாள். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி நமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். அதை நின்றால் முதற்சிஷ்ட பாரமான துளையை கொண்டு உலகத்தை விட்டு ரட்சித்தீர். வெரோனிக்கம்மாளுக்கு எவ்வாறு அவ்வளவு தைரியம் வந்தது என்று யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த திருமுகத்தை பார்க்கும்போது அவளுக்கு ஒன்று மட்டும் நன்றாக தெரிந்திருக்கும். இது லேசான திருமுகம் கிடையாது. இது மாந்தர்கள் போற்றும் சமணசுகள் ஆராதிக்கும் திருமுகம் இது என்பதை உணர்ந்திருப்பார். ஆகவே தான் உடனே ஓடி வந்து ஆண்டோடைய முகத்தை துடைக்கின்றாள். திருவெளிப்பாடு 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் பார்க்கின்றோம். அவரது தோற்றம் படிக்கல் போலும் மாணிக்கம் போலும் இருந்தது. மரகதம் போன்ற வானவில் அந்த அரியணையை சூழ்ந்திருந்தது. அவ்வாறு இருந்த அந்த தேவமுகம் இந்நாட்களிலே உருவமற்று சிதைந்து கிடக்கின்றது. வெரோனிக்கம்மாள் தைரியத்தோடு செயல்பட்டால் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டுடைய திருமுகமாகிய திருச்சபையை நாம் கட்டிக்காக்கும் பொறுப்பை பெற்றிருக்கின்றோம். திருச்சபைக்கு எந்த ஒரு மானபங்கமும் வராமல், முக்கியமாக அதற்கு நாம் காரணமாக இராமல் இருக்க தேவையான வரத்திற்காக நாம் கொண்டாடுவோம். அன்பின் ஆண்டவரே, வெரோனிக்கம்மாள் உம்முடைய திருமுகத்தை துடைத்தது போல இந்நாட்களிலே திருச்சபைக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் மன்றாடி திருச்சபைப்படும் மானபங்கங்களிலிருந்து திருச்சபை காப்பாற்றுவோம். உம்முடைய திருமுகம்தான் திருச்சபை என்பதை நாங்கள் உணர்ந்து வாழ்வோம். எங்களுக்கு உதவி செய்தரணும். இறைவனின் தாயே அம்மா எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனும் ஒன்றாடும். ஆமேன். எங்கள் பெயரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் பறக்கிடுவது. ஆமேன். திரு ரட்சகர் திருத்தாயார் இக்கோடிய வதைப்பட யார் கண்டதிருப்பார். 7ஆம் நிலை. ஆண்டவர் சிலுவையின் பாரத்தால் 2ஆம் முறை தரையிலே குப்புற விழுகின்றார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி நமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். அதை நின்றால் முதற்சிஷ்ட பாரமான சிலையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். முதல் முறை ஆண்டவர் கீழே விழும்போது நம்முடைய கண்கள் எவ்வாறு நாம் பாவம் செய்வதற்கு ஏதுவாக இருக்கின்றது என்பதை பார்த்தோம். அந்த கண்கள் வழியாக வாழ்க்கையை நாம் சுற்றி பார்க்கும்போது நம்முடைய பலவீனத்தாலே பலவிதமான பாவத்திலே விழுந்து விடுகின்றோம்.
இந்த பாவங்கள் தான் ஆண்டவர் 2ஆம் முறை தரையிலே விழுவதற்கு காரணமாக இருந்தது. பவுல் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து இவ்வாறு கூறுவார்: ஊனியல்வின் செயல்கள் யாவருக்கும் தெரிந்தவையே. அவை பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லிசூனியம், பகைமை, சண்டை, சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் முதலவை ஆகும். ஒரு நிறைய பாவத்தை சவுல் சுட்டி காட்டுவார். நம்முடைய சிறிய இச்சையினால் நாம் பாவத்தில் விழுந்து கொண்டே இருக்கின்றோம். இந்நாட்களிலே நமக்கு தேவையான அந்த தைரியத்திற்காக, ஞானத்திற்காக, அறிவுக்காக அந்த இடத்திலே மன்றாடுவோம். ஏற்கனவே நம்முடைய பாவங்களுக்காக, சரீர இச்சைகளுக்காக அவர் ரத்தம் சிந்திவிட்டார். மீண்டும் மீண்டும் அந்த தேவனை கீழே தள்ளாமல் நம்மை நாம் காத்துக்கொள்ள அந்த பரிசுத்த உள்ளத்தை ஆண்டவர் தர வேண்டும் என்று மன்றாடுவோம். இறைவனின் தாயம்மா, எங்களுடைய தூய்மைக்காக அந்த இறைவனுடைய திருக்குமாரனிடத்தில் எங்களுக்காக மன்றாடும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் சமாதானத்திலே பார்க்கடுவது. ஆமீன். திருமகன் தூயரத்தால் ஊருகும் தாயை கண்டுள்ளம் கரையாதார் யாருண்டு. 8ஆம் நிலை. தன் பின்னே அழுது கொண்டு வந்த எருசலேம் பட்டணத்து பெண்களுக்கு ஆண்டவர் ஆறுதல் கூறுகின்றார். திவ்ய இயேசுவே, மை ஆராதித்து வணங்கி முக்க நன்றியிருந்த ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். அதை நின்ற ஆழ்மதச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை விட்டு ரட்சித்தீர். ஆண்டவருடைய உள்ளத்தை சிறிது சிந்தித்து பார்ப்போம். தான் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு நடக்கும் இந்த சிலுவை பாதையில் மற்றவர்களுக்கு அவர் ஆறுதல் கூறும் ஒரு நிலைமை ஏற்படுகின்றது. ஆனால் தீர்க்க தரிசனமாக அன்று ஆண்டவர் அவர்களை பார்த்து கூறின வசனம் லூக்கா 23ஆம் அதிகாரம் 28வது வசனம். இயேசு அப்பெண்கள் பக்கம் திரும்பி எருசலேம் மகளிர்த்தாரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள் என்றார். இந்நாட்களிலே தாய்மார்களுக்காக, குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக அழாத தாய்மார்கள் எவ்வளவு பேர் இருக்கின்றார்கள். ஒவ்வொருடைய தாய்மாரும் தன்னுடைய பிள்ளைகளை நினைத்து ஒவ்வொரு நாளும் இந்த தேவனிடத்தில் முறையிட்டு அழுது கொண்டு தான் இருக்கின்றார்கள். காலமும் மிக மிக மோசமாக இருப்பதும், பிள்ளைகள் எல்லோரும் உலகத்தை பின் சென்று வாழ்ந்து கொண்டிருப்பதையும் நம்மால் கண்ணால் காண முடிகின்றது. எத்தனையோ தீமைகளிலே இந்த பிள்ளைகள் விழுந்து கிடக்கின்றனர். இந்நாட்களிலே ஒவ்வொரு அவதிவரும் ஒவ்வொரு தாய்க்காகவும் நாம் மன்றாடுவோம். அவர்களுக்கு தேவையான பலத்தை தரவும் ஆண்டவருடைய தாயாகிய நம்முடைய பரிசுத்த கன்னி தாய் அவர்களுக்கு உதவியாக இருக்கவும் அந்த இடத்திலே மன்றாடுவோம். ஆண்டவரே, கண்ணீர் சிந்தும் தாய்மார்களுக்காக இந்த நேரத்தில் ஜெபிக்கின்றோம். விசேஷ விதத்தில் அவருடைய கண்களை துடைத்தருளும். அவர்களுடைய கண்ணீர் உம்முடைய திருச்சிலுவையிலே வந்து சேரும்போது அவர்களுக்கு ஆறுதலையும் பதிலையும் தந்தருளும். இறைவனின் தாயம்மா, கண்ணீர் சிந்தும் அனைத்து தாய்மார்களுக்காக மன்றாடும். அவர்களை காப்பாற்றும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சுரேசனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தலை பார்க்கடுவது. ஆமேன். அன்புள்ள தந்திருமகன் துன்ப துயரவஸ்தையுள் தன் ஜீவன் தர கண்டான். 9ஆம் நிலை. ஆண்டவர் 3ஆம் முறை சிலுவையின் பாரத்தால் கீழே விழுகின்றார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி முக்க நன்றியிருந்த ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். அதை நின்றால் முதல் சிஷ்டபாரமான சிலுவை கொண்டு உலகத்தை விட்டு ரட்சித்தீர். யோவான் 8ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். இயேசு நிமிர்ந்து பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே
நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர், இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்றார். தான் தரையிலே விழுந்து கிடப்பது இப்பேற்பட்ட பாவிகளும் நாம் எல்லோரும் செய்த பாவம்தான் என்பதை நாம் இந்த நேரத்தில் உணர்கின்றோம். எத்தனையோ பாவிகளோட பாவங்களை ஆண்டவர் மன்னித்தார். உலகம் தொடங்கினதிலிருந்து இந்நாள் வரையிலும் செய்கிற பாவங்கள் அவர் மீது இறங்கி வந்தது. அந்த ஒரு பாரம்தான் அவரை கீழே தள்ளியது. இந்நாட்களிலே நம்மை பார்த்து ஆண்டவர் கூறுவார், மகனே மகளே, நான் கூட உன்னை தீர்விட மாட்டேன், ஆனால் மறுபடியும் நீ பாவம் செய்யாதே என்று நம்மை பார்த்து கூறுவார். ஆகவே வெகு சீக்கிரத்திலே சென்று நாம் ஒரு நல்ல பாவ செய்ய மன உறுதி எடுப்போம். நம்முடைய பாவங்கள் எவ்வாறு அறிக்கையிடப்படுகின்றதோ, இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பை எவ்வாறு நாம் பெற்றுக்கொள்கின்றோமோ, அப்பொழுது ஆண்டவர் அவருடைய அருளை பொழிவார். மீண்டும் மீண்டும் நாம் பாவத்தில் விழாதபடி அவர் நம்முடைய வாழ்வை நம்மை காப்பாற்றுவார். அன்பின் ஆண்டவரே, நல்ல முறையில் உம்முடைய திருவருட் சாதனம் ஆகிய பாவ சங்கீதத்தை நாங்கள் தேர்ந்து கொண்டு போய் எங்களுடைய பாவ அறிக்கையை செய்து உம்மிடத்திலிருந்து இரக்கம் பெற எங்களுக்கு உதவி செய்தரலும். இறைவனின் தாயம்மா, பாய்வுகளுக்கு அடைக்கலமே, பாய்வுகளாக இருக்கிற எங்களுக்காக மன்றாடும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சுரேஷனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறக்கடுவது. ஆமீன். பட்சூரணி மாதாவே பரிதவித்தே உம்மோடு பாவினான பத்தாம் நிலை. ஆண்டவருடைய உடலிலிருந்து ஆடைகளை களைகின்றார்கள். திவ்ய சுயமை ஆராதித்து வணங்கி நன்றி என்ற ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். அதை நின்றாலும் தஜிஷ்டபாரமான சிலையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உலகின் பாவங்களை போக்குவதற்காகவே அந்த தேவன் இந்த சிலுவை பாதையை சிலுவை தூக்கி கொண்டு நடந்திருக்கின்றார். ஆனால் இந்த கொடூரமான கடைசி நிலையிலே நாம் வந்து சேர்கின்றோம். ஆண்டவர் வந்து சேர்கின்றார். அவருடைய ஆடைகளை களைகின்றார்கள். தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே பார்க்கின்றோம். ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். உம் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன், எனவே நான் ஒளிர்ந்து கொண்டேன் என்று மனிதன் கூறினான். நான் ஆடையின்றி இருந்தேன் என்று அன்று ஆதாம் பாவத்தின் வழியாக உணர்ந்து கொண்டார். 2ஆம் ஆதாம் அந்த பாவங்களை போக்குவதற்காகவே இதோ மனிதர்கள் முன் தான் நிர்வாணமாக நிற்கின்றார். ஒவ்வொரு முறை நாம் பாவத்தில் விழும்போது சாத்தானின் முன் நாம் நிர்வாணமாக நிற்கின்றோம். எவ்வாறு நாம் மனஸ்தாபப்பட்டு தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கும்போது மீண்டும் ஒரு முறையாக அந்த தேவன் நமக்கு அந்த நீதியின் ஆடையை உடுத்தி நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்கின்றார். ஆகவே நாம் ஒவ்வொரு முறை பாவம் செய்யும் போதும் சாத்தானின் முன் நாம் நிர்வாணமாக நிற்கின்றோம் என்பதை உணர்ந்து கொள்வோம். பாவத்தை வெறுத்து ஆண்டவருடைய திருவுடலாகிய திருச்சபையில் நாம் அங்கத்தினர்களாக இருக்கின்றோம். ஆகவே பரிசுத்தமாக வாழ்வோம் என்ற ஒரு சிந்தனோடு வாழ தேவையான அருளுக்காக ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய பாவத்தின் கொடூரம் உம்மை நிர்வாணமாக மக்கள் நிற்க வைத்தது. மீண்டும் மீண்டும் நாங்கள் பாவத்தில் விழாமல் இருக்க எங்களுக்கு தேவையான அருளை தந்தருளும். இறைவனின் தாயம்மா எங்களுக்காக மன்றாடும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சுரேஷனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறக்கடுவது. ஆமேன். ஆதியேசுவை நேசித்தே யானவருக்கினிய
அன்பால் என் உள்ளம் சுடும். 11ஆம் அதிகாரம் 11ஆம் நிலை. ஆண்டவரை சிலுவையிலே அறைகின்றார்கள். திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். அதை நின்றால் வந்த சிஷ்டபாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆண்டவருக்கு நன்றாக தெரியும், இதோ கடைசி கட்டத்திற்கு நாம் வந்துவிட்டோம் என்று. ஆண்டவரை 3 ஆணிகளால் சிலுவையிலே அறைந்து அவரை சிலுவையின் மேல் தூக்குகின்றார்கள். எவ்வளவு ஒரு கொடூரமான காரியம்! 3 ஆணிகள் அந்த உடலை அந்த திருச்சிலுவையில் தொங்குவதற்காக உதவி செய்ய வேண்டும். இப்பேற்பட்ட கொடூரத்தை நாம் பார்க்க முடியாது. ஆனால் இதற்கு காரணம் நாம் தான் என்பதை நாம் இந்த நாட்களில் உணர்ந்து கொள்வோம். ஆகவே பவுல் கூறுவது போல பவுலுடைய அறிவுரையை நாம் ஏற்றுக்கொள்வோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24-25 வசனத்தில் இவ்வாறு பவுல் கூறுவார்: கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் தங்கள் ஊனியல்பை அதன் இழி உணர்ச்சிகளோடும் இச்சைகளோடும் சேர்த்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள். தூய ஆவியின் துணையால் நாம் வாழ்கிறோம். எனவே அந்த ஆவி காட்டும் நெறியிலே நடக்க முயல்வோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லோருமே தங்களுடைய பாவ காரியங்களை ஆண்டவருடைய சிலுவையிலே அறைந்து விட வேண்டும் என்று இந்நாட்களில் நம்மிடத்திலே அவர் அறிவுரை தருகின்றார். மேலும் ஆண்டவர் நமக்கு இருக்கும் ஆவியானுடைய உதவினாலே வெற்றி நடை போட்டு நாம் பாவத்தை ஜெயித்து வாழ நம்ம அழைக்கின்றார். ஆகவே நம்முடைய பாவங்களையும் நம்முடைய இச்சைகளையும் இந்த நேரத்திலே ஆண்டவருடைய திருச்சிலுவையில் அறைந்து விடுவோம். பரிசுத்தமாக வாழ முயற்சி எடுப்போம். பரிசுத்த தேவனே, எங்களுக்காக அந்த சிலுவையிலே 3 ஆணிகளால் அறையுண்டியது. அந்த கொடூரத்தை நாங்கள் மீண்டும் மீண்டும் செய்யாமல் எங்களுடைய பாவங்களை அந்த சிலுவையிலே நாங்கள் அறைந்துவிட்டு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்தருளும். இறைவனின் தாயே அம்மா எங்களுக்காக மன்றாடும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். பரிசுத்த ஆத்மாக்கள் திருவிசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை பார்க்கப்படுவது. ஆமென். தேவ தாயே தயை கூர்ந்து பாவிய நீருதயத்தில் இயேசு காயம் பதியும். 12ஆம் நிலை. ஆண்டவர் திருச்சிலுவையிலே உயிர்விடுகின்றார். திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். அதை நின்றால் வந்த சிஷ்டபாரமான சிலுவை கொண்டு உலகத்தை விட்டு ரட்சித்தீர். ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தது மனிதனை அன்பு செய்து அவனுக்காக பாவப்படுத்தலை பெற்று தருவது தான். அந்த அன்பு மட்டுமே ஆண்டவரை இந்த திருச்சிலுவையில் ஏற வைத்து நமக்காக அவருடைய உயிரை தரும் அளவுக்கு நம்மை அன்பு செய்தது. யோவான் 19ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம்: அந்த ரசத்தை குடித்ததும் இயேசு எல்லாம் நிறைவேறிவிட்டது என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். எல்லாம் முடிந்துவிட்டது என்று சாவின் மேல் ஆண்டவர் வெற்றி கொண்டார். அதைத்தான் எல்லாம் முடிந்துவிட்டது என்று அவர் கூறியிருக்கின்றார். நாம் நம்முடைய பாவங்களை எதற்காக நாம் தொடர்ந்து சுமந்து கொண்டே இருக்க வேண்டும்? அவர் நமக்கென்று பெற்று தந்திருக்கிற இந்த பாவத்தின் மீது விடுதலை நாம் ஏற்றுக்கொண்டு எதற்காக நம்மால் பாவத்தில் விழாமல் இருக்கின்ற ஒரு வாழ்க்கை நம்மால் வாழ முடியும் என்று நாம் விசுவசிப்போம். அந்த நாட்களில் ஆம், பாவத்தின் கொடூரம் இறைவனைய திருச்சிலுவையிலே ஏற்றி நமக்காக மறிக்க வைத்தது. ஆனால் முடிந்த மட்டும் இந்த கொடூரத்திலே நாம் வீழ்ந்து விடாமல் பாவத்தின் மீது வெற்றி கொண்டு வாழக்கூடிய கிருபைக்காக ஆண்டவரிடத்திலே மன்றாடும். மன்னிக்கும் தேவன் என்றுக்குமே நம்மை பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார். நாமும் இந்நாட்களிலே அந்த வார்த்தையை சொல்வோம்: எல்லாம் முடிந்து விட்டது, என்னுடைய பாவ வாழ்க்கை முடிந்து விட்டது, இனிமேல் ஆண்டவர் தரும் அருளால் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வேன் என்று அந்த தேவனிடத்தில் வாக்கு கொடுத்து நாம் வாழ முயற்சிப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்களுக்காக அந்த திருச்சொல்லில் உயிர் விட்டீரே,
இதை நாங்கள் எப்பொழுதுமே உணர்ந்து, முக்கியமாக பாவ சோதனை நேரத்திலே உணர்ந்து பாவத்தில் விழாமல் இருக்க எங்களுக்கு தேவையான உடைய அருளை தாரும். இறைவனின் தாயம்மா எங்களுக்காக கொண்டாடும். ஆமென். எங்கள் பேர் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேர் தயவாரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரன் இரக்கத்தினால் சமாதானத்திலே பார்க்கிறது. ஆமென். சிலுவை அடியில் நின்று தேவதாயே உம்மோடு நான் புலம்ப ஆசிக்கின்றேன். 13ஆம் நிலை. ஆண்டவரை சிலுவையிலிருந்து இறக்கி தன்னுடைய தாயின் மடியிலே கிடத்துகின்றார்கள். திவ்ய சுயமை ஆராதித்து வணங்கியும் நன்றிருந்த ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். அது நின்றால் வந்த சிஷ்ட பாரமான சிலையை கொண்டு உலகத்தை விட்டு ரட்சித்தீர். இறை தந்தை வானதூதர் வழியாக அவருடைய குமாரனுக்கு தாயாக விரும்புகிறாயா என்று கேட்பதற்கு, இதோ ஆண்டருடைய அடிமை, உடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுது என்று சொல்லி பதில் சொன்னாள் அந்த தாய். குழந்தை பிறந்தவுடன் ஆலயத்திலே கொண்டு ஆண்டவரை காணிக்கையாக ஒப்பு கொடுக்கும்போது சிமியோன் அவர்களுக்கு கூறிய அந்த வார்த்தை, இதோ இக்குழந்தை இஸ்ராயல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாக இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்களை வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு ஊடுருவி பாயும் என்றார். ஆம், இதோ அந்த நேரம் வந்துவிட்டது. அந்த தேவதாயனின் உள்ளத்திலே வாழ் பாய்ந்து ஊடுருவி சென்றிருக்கின்றது. உயிரற்ற தன்னுடைய மகனை அந்த தாய் மடியில் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். அந்த தாயின் உள்ளத்திலே இறைவனுடைய திருச்சத்தத்தை முழுமையாக செய்து முடித்தோம் என்ற ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும். கண்ணீரும் கஷ்டமும் மனதிலே பலவிதமான வேதனைகள் இருந்தும் அந்த தாய் எந்த ஒரு வார்த்தையும் சொல்லி முறையிடவில்லை என்பதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட எதை இழந்தாலும் வாழ்க்கையில் எந்த ஒரு முறுமுறுப்பு, எந்த சூழ்நிலையிலுமே முறுமுறுக்காமல் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, இறைவனுடைய திருச்சத்தத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு ஒரு வாழ்வை அந்த தாயிடத்தில் நாம் கேட்டு மன்றாடுவோம். வியாகுலானையே எங்களுக்காக மன்றாடும். எல்லா விதமான வியாகுலத்தை நீர் சுமந்திருப்பதால், வாழ்ந்து முடித்திருப்பதால் எங்களுடைய கஷ்டத்துன்பங்கள் வியாகுலங்கள் நீர் அறிந்தவர்களாக இருக்கின்றது. தாயே, எங்கள் கஷ்டத்துன்பங்களை எங்களுக்கு உதவி செய்தரலும். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுடைய வாழ்க்கையில் இறை சுத்தம் நிறைவேற வேண்டும் என்று நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்தரலும். எங்கள் பெயரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் பார்க்கப்படுவது. ஆமென். கண்ணியரசே தாயே, என் கண்ணீரை உன்னுடைய கண்ணீரோடேற்றருளும். 14ஆம் நிலை. ஆண்டவரை கல்லறையிலே கடத்துகின்றார்கள். திவ்ய சுயமை ஆராதித்து வணங்கி நமக்கு நன்றி இருந்து ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். அதே நின்றால் வந்த சிஷ்டபானமான சிலையை கொண்டு உலகத்தை விட்டு ரட்சித்தீர். பிறக்கும் போதும் இந்த உலகத்திலே அவருக்கு இடமில்லை. ஒரு மாட்டுத் தொழுத்திலே பிறந்தார். இதோ மரிக்கும் போதும் அவருடைய உடலை அடக்கம் செய்ய அவருடைய கல்லறை கிடையாது. அது வாடகைக்காக எடுக்கப்பட்ட கல்லறை. ஆனால் ஆண்டவருக்கு நன்றாக தெரிந்திருக்கும், இது தற்காலிகமான கல்லறை, 3 நாளுக்கு மட்டுமே இது அவசியம் என்று. இந்நாட்களிலே காலியான அந்த கல்லறையை நாம் பார்க்கின்றோம். அதுதான் நம்முடைய விசுவாசம். ஏனெனில் ஆண்டவர் 3ஆம் நாள் உயிர்த்து எழுந்து விட்டார். இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த காலியான கல்லறையிலே நம்முடைய பாவங்களை போட்டு, நம்முடைய பலவீனங்களை போட்டு, நம்முடைய பாவ பழக்க வழக்கங்களை எல்லாம் அதில் போட்டு நாம் புதைத்து விடுவோம். புதிய ஒரு படைப்பாக நாம் வாழ முயற்சிப்போம். இந்த புதிய படைப்பாக வாழ்வது கூட அவர் நமக்கு அளிக்கும் கிருபைதான். ஆகவே அந்த தேவனிடத்திலே
நம்முடைய பாவ மன்னிப்புக்காக இதோ வெகு சீக்கிரம் சென்று ஒரு நல்ல பாவ சங்கீதனம் செய்து தேவனுடைய கல்லறிலே நம்முடைய பாவங்களை புதைத்து விடுவோம். அப்பொழுதுதான் அருளுக்கு மேல் அருள் கிடைத்து பாவத்திலிருந்து நாம் விடுபட்டு வாழக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாக வாழ நம்மால் முடியும். அந்த தேவனிடத்திலே நாம் நாடுவோம். அன்பின் ஆண்டவரே, இதோ கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது பலன் தராது என்று கூறினீரே. நீரே கோதுமை மணியாக நாட்களிலே அந்த மண்ணில் விழுந்து கிடக்கின்றீர். அதனுடைய பலன் 3ஆம் நாள் நீர் உயிர்த்து மேலே வரப்போகின்றீர். எங்களுக்கு புதிய வாழ்வை பெற்று தருகின்றீர். இந்நாட்களிலே நாங்களும் எங்களுடைய பாவங்களுக்காக பாவ பழக்கங்களுக்காக மரித்து உயிர்த்து எழுந்து வாழ எங்களுக்கு தேவையான உம்முடைய அருளை தந்தரலும். இறைவனின் தாயம்மா எங்களுக்காக கொண்டாடும். ஆமேன். அன்பாலக்கினியை மூடி அடியேனை தீர்வை நாளில் ஆதரிப்பீர் கண்ணியே. பரிசுத்த பிதா பாப்பனுடைய கருத்துகளுக்காக, முக்கியமாக அவருடைய உடல் நலத்திற்காக நாம் கொண்டாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் ஆனந்தமே எங்களுக்கு இன்று அளித்தரலும். எங்களுக்கு தின்மை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களையும் பொறுத்தரலும். எங்களை சோதனையில் விடாதையும் தின்மை எங்களை ரட்சித்தரலும். ஆமேன். அவர்கள் அறிந்த மரியை வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரை. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்டமரியாகிய சுரேஸ்வருடைய மாதாவே, பாவலாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சோனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்னும் இருப்பதாக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ். இயேசுவே ஆண்டவர். மரியே வாழ்க. ஆமேன். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே. ஆமேன்.